நகர் புறநகரில் இரவில் பெய்த மழை. காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களிலும் வெப்பத்தை தணித்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, தேனி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தற்காலிக தடை. மக்களின் குறைகளை கனிவுடன் கேட்டு அவர்களுக்கு உதவிட வேண்டும். பயிற்சி முடித்து பணியில் சேரும் டிஎஸ்பிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுகவுடன் கூட்டணி அமைக்காததால் விரக்தியின் உச்சத்தில் இபிஎஸ் இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் முத்தரசன் பதிலடி. அரக்கோணத்தில் 3 மற்றும் 4வது ரயில் பாதை இணைப்பு பணிகள் தொடக்கம். காட்பாடியிலிருந்து அரக்கோணம் வழியாக சென்னை செல்லும் ரயில்கள் தாமதமாக இயக்கம். மதுரையில் வரதட்சணை கேட்டு பெண்ணை கொடுமைப்படுத்திய வழக்கில் கணவரான காவலர் பூபாலன், மாமனாரான ஆய்வாளர் செந்தில் குமரன் சஸ்பெண்ட். தலைமறைவான மாமியார், நாத்தனார் உள்பட 4 பேரை தேடுகிறது காவல்துறை. மதுரையில் மருமகள் தங்கப்பிரியாவிடம் கூடுதலாக பணம் கேட்குமாறு பூபாலனின் தாய் பேசும் ஆடியோ வெளியானது. அவன்கிட்ட எத்தனை டைமா கேக்குது? இப்ப ஒண்ணும் இல்ல, பொண்டாட்டிட்டு தான் கேட்கணும். என்ன பின்னாடி செய்யறேன் என்னத்தை கிழிக்கிறாங்க பின்னாடி? இப்பதான் அதுக்கு தான் விட்டு போட்டீங்களேன்றா. என்ன படிக்க வைக்கிறதுக்கு நான் அடுத்து சொல்லணும். என்ன செய்யறாங்க தெரியல. 70,000 ஜர்க்கு வாங்கினா என்ன பண்ண போறாங்க தெரியல. மனைவியை கொடுமைப்படுத்தியதை தங்கையிடம் பூபாலன் பகிர்ந்த ஆடியோவும் வெளியாகி அதிர்ச்சி. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. சொல்லி வச்சிரு. வாய் ஓவரா பேசினா இப்படித்தான் இருக்கும். அப்படித்தான். நாமக்கல் கிட்னி விவகாரம் குறித்து விசாரித்து 2 நாட்களில் அறிக்கை தர சுகாதார திட்ட இயக்குனர் வினித்துக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உத்தரவு. தலைமறைவான இடைத்தரகர் ஆனந்தனை தீவிரமாக தேடும் காவல்துறை. வியாசர்பாடியில் மின்கம்பி அறுந்து விழுந்து ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. மின்சார ரயில்கள் தாமதமானதால் மும்பை போல சென்னை சென்ட்ரலில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்ட விவகாரம். சாட்சிகளிடம் 9 மணி நேரம் விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள். கடலூரில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். திருவள்ளூரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு 1 வாரமாகியும் சிக்காத குற்றவாளி. 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் துப்பாக்கியுடன் போலீசார் தீவிர வாகன சோதனை. காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தள கூட்டணி பீகார் மக்களிடம் கொள்ளையடித்தது. பிரதமர் மோடி சாடல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் குறித்து விவாதிக்க இன்று கூடுகிறது இந்தியா கூட்டணி கூட்டம். கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக அறிவித்த ஆம் ஆத்மி கட்சி.
இஸ்ரேல் சிரியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. துருக்கிக்கான அமெரிக்க தூதர் டாம் பெராக் அறிவிப்பு. துருக்கியின் அங்காராவில் கனமழையால் சாலையெங்கும் வெள்ளம். ஏராளமான கார்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு சேதமானதால் உரிமையாளர்கள் தவிப்பு. Arabalar birbirinin üstüne çıktı. Çok büyük kaza var. IPL தொடர் மூலமாக மட்டும் இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு 5761 கோடி ரூபாய் வரை வருவாய் கிடைத்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை வரைகலை மூலமாக பார்க்கலாம். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான BCCIக்கு ஒரே நிதியாண்டில் 9741 கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கிறது. இந்த வருவாய் எதன் மூலமாகலாம் கிடைச்சது அப்படிங்கிற விவரங்களை விரிவாக பார்க்கலாம். 2023-2024 நிதியாண்டில் BCCIயினுடைய வருவாய் என்பது 9741 கோடி ரூபாயாக இருந்திருக்கு அப்படின்னு அந்த டேட்டா சொல்லுது. சரி, இதுல பெரும்பான்மையான தொகைகள் எதன் மூலமாக எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா 1000 கோடி ரூபாய் வருவாய் என்பது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ICC மூலமாக BCCIக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு அடுத்ததா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டுக்கு BCCIயினுடைய வருவாய் என்பது 10-12% வரை உயர்கிறது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2023-2024 நிதியாண்டுல BCCIயினுடைய ஒட்டுமொத்த வருவாயில 59% என்பது IPL மூலமாக கிடைத்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. IPL மூலமாக மட்டும் BCCIக்கு ஓராண்டு கிடைத்த வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா அது 5761 கோடி ரூபாயாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம மகளிர் பிரீமியர் லீக் போட்டிகள் மூலமாக 378 கோடி ரூபாய் BCCIக்கு கிடைத்திருக்கிறது. IPL தவிர்த்த மற்ற போட்டிகளினுடைய ஊடக உரிமம், அந்த மீடியா ரைட்ஸ் மூலமாக கிடைத்த தொகை என்பது 361 கோடி ரூபாயாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்திய ஆடவர் அணி பல்வேறு நாடுகளுக்கு மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தின் மூலமாக கிடைத்த வருவாய் அப்படின்னு பார்த்தோம்னா அது 361 கோடி ரூபாயாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம மற்ற ஆதாரங்கள் மூலமாக கிடைத்த வருமானம் அப்படிங்கிறது 400 கோடி ரூபாயாக BCCIக்கு இருக்கிறது. சோ கிட்டத்தட்ட BCCIயினுடைய ஒட்டுமொத்த இருப்பு தொகை அப்படின்னு பார்த்தோம்னா அது 30,000 கோடி ரூபாயாக இருக்கிறது. இந்த 30,000 கோடி ரூபாயின் மூலமாக BCCIக்கு கிடைக்கக்கூடிய வட்டி தொகை மட்டும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆண்டுக்கு, அதாவது ஒரு பினான்சியல் இயர் நிதியாண்டுக்கு மட்டும் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு BCCIக்கு வட்டி தொகை மட்டுமே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு நிதியாண்டில் மட்டும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான BCCI 9741 கோடி ரூபாயை வருவாயாக ஈட்டி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவலாக இருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு சம்பவம் தொடர்பாக இடைத்தரகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் விசாரணை மேற்கொண்டு அறிக்கை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. வெறும் 5 தான் கொடுத்தாங்களா? ஏன்னா நீங்க கேட்கறது எனக்கு பயமா இருக்குது. ஏதோ பிரச்சனையா என்னன்னு. எனக்கு கரண்ட் ஆப்ஷன் மாதிரி தான். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்னி திருட்டு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கும் அப்பாவிகளை குறிவைத்து 2 சிறுநீரகங்களில் ஒன்றை தானமாக கொடுக்க முன்வந்தால் 10 லட்சம் ரூபாய் வரை வாங்கித் தருவதாக கிட்னி புரோக்கர்கள் வலைவிரித்து வந்தது அம்பலமாகியுள்ளது. தங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை அறிந்திருந்த போதும் வறுமை மற்றும் கடனை சமாளிப்பதற்காக குடும்ப தலைவிகள் சிலர் தலையாட்டியுள்ளனர். இந்நிலையில் பள்ளிப்பாளையம் அடுத்த அன்னை சத்யாநகர் பகுதியைச் சேர்ந்த பெண்களை அணுகிய புரோக்கர்கள் அவர்களை பெங்களூரு, கொச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் சென்று அறுவை சிகிச்சை மூலம் கிட்னியை எடுத்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோன்று பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணுக்கு பெரம்பலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கிட்னி எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வாங்கித் தருவதாக புரோக்கர் கூறிய நிலையில் வெறும் 2 லட்சம் வரை மட்டுமே கொடுத்ததாக தெரிகிறது.
குடும்ப வறுமை காரணமாக ஆபத்தை பொருட்படுத்தாமல் கிட்னியை தானமாக கொடுத்த அப்பாவிகளிடம் கொடுத்த வாக்குறுதிப்படி பணத்தை வழங்காமல் இடைத்தரகர்கள் வஞ்சித்துள்ளனர். எங்களுக்கு அமௌண்ட் இவ்வளோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கைக்கு 5 தான் வந்தது. வெறும் 5 தான் கொடுத்தாங்களா? ஏன்னா நீங்கள் கேட்கறது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஏதோ பிரச்சனையா என்னன்னு எனக்கு இல்லை. இப்போ அதை வாங்கி உங்களால் எப்படி, இப்போ நீங்கள் கொடுத்தீங்களா யார் கொடுத்தது? நாங்கள் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்களா? இப்போ உங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது? இப்போ பரவாயில்லைங்களா? எந்த பிரச்சனை இல்லைங்களா? ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லை எந்த மாதிரி பண்ணி எடுத்தாங்க? அது கரண்ட் ஆப்ரேஷன் மாதிரி தான் பண்ணாங்க. அது ஒரு ஸ்டாப்லர் பின் மாதிரி தான் இருந்தது. மாநிலம் முழுவதும் பெரும் அளிக்குமாறு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவிட்டுள்ளார்.